ஹாய் ஆர்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஜிமினோட மைபிபிகளோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துருதுங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், எல்லோரும் உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. ஜிமினுக்கு எல்லோரும் மாற்றி மாற்றி அடிச்சிருப்பாங்க. ஜிமின் ஃபோன் அட்டன் பண்ணியிருக்கவே மாட்டான். ஓகேடா, நம்ம அப்படியே டேரெக்டாக அதுலேருந்தே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிட் நைட் அப்போ தான் ஜிமன் வீட்டுக்கே வரான். வீட்டுக்கு வந்து பார்க்குறான், ஒரு சவுண்டும் இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, யாருமே இல்லாத மாதிரி தோணுது. அவன் அப்படியே ஹாலுக்கு வந்து அப்படி நின்றுட்டுருக்கான். இப்போ பார்த்தான் அவனோட பிஏ ஹாலில் படுத்துட்ருக்கான். ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்கவும் அவன் அப்படியே பதறி எந்திரிச்சு பார்க்குறான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே, சார் பண்ணிட்டீங்களா? ஆமாம். நீ எங்கே பண்ணுற? வீட்டுக்கு போகலையா என்ன? சார் அது வந்து, ஆமாம் என்னாச்சு? ஒரு சவுண்டும் இல்லை. வீட்டில் யாராவது இருக்காங்களா இல்லையா? இல்லை சார், யாரும் இல்லை. ஏன், என்னாச்சு? என்ன மேம்? எனக்கு என்ன? அது எனக்கு மேம்க்கு உடம்பு சரியில்லை. ஓ, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அப்போது பிஏ நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஜிமினை பார்க்குறான். அப்போ ஜிமின், என்ன பண்ணணும்னு நினைக்கிறப்போ, சார் தாத்தா உங்கள் மேலே கோவமாக இருக்கார், உங்களை ஹாஸ்பிட்டல் உடனே வர சொன்னார். ஏன், நான் ஹாஸ்பிட்டல் போகணும்? அதெல்லாம் போக மாட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி போயிடுறான். அப்போது மிஸ்டர் லீ தான், இவனா மனுஷனா என்ன? உடம்பு சரியில்லைன்னு சொல்லிகிட்ருக்கேன், உயிருக்கே ஆபத்துன்னு சொல்கிறேன், இந்த மனுஷனை இப்படியே போகிறான், சரியான சைக்கோவாக இருப்பான் போல். சி, இவர் போய் அந்த மேம் இவ்வளோ உருக்கி லவ் பண்ணுறாங்களே, சி என்ன மனுஷனோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிஸ்டர் லீ அப்படியே உட்கார்றாரு சோஃபாவில். இப்போ ஜிமன் ரூமுக்கு போயிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறான். எங்கே பார்த்தாலும் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அவன் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அப்படியே தலையை பிடிக்கிறான். ஐயோ, என் லைஃப்பை விட்டு போனா போய் தொலைய மாட்டியாடி நீ? சும்மா என் மண்டைக்குள்ளே வந்து உட்காந்துட்டு, ஐயோ பையன், எல்லாம் என் தப்பு தான், எல்லாம் என் தப்பு தான். நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும், யாருன்னு. எல்லாம் என் தப்பு தான், எல்லாம் என் தப்பு தான், எல்லாம் என் தப்பு தான். இப்போ நீ என்னால் தானே ஹாஸ்பிட்டலில் இருக்க. உன்னை என்னால் என் லைஃப்லேருந்து தூக்கி எறியவும் முடியல, உன்னை என்னால் சேர்த்துக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமன் அப்படியே உட்காடுறாங்க இருக்க சோஃபாவில். இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டல் தான், யாருமே தூங்கலை, உங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்ஸில் இருக்காங்க எல்லாருமே. அதே சமயம் எல்லாருக்கும் ஜிமல் மேலே செம்ம கோவம் வருது. ஏன் அவன் அப்படி பண்ணுறான்? சரியான மிஷினு, சரியான ரோபோட் அவன், அவனுக்கெல்லாம் மனசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு பக்கம் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. இங்கே நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்கீங்க, உங்கள் கையில் ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு. இப்போ ஜிமனுக்கு மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதை அவன் பார்க்குறான். அது இனியன் கிட்டேருந்து தான் வந்திருக்கு. அதை அவனை எடுத்து ஓப்பன் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்குது. அதை அப்படியே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் ஒரு வாய்ஸ் நோட் இருக்குது. இப்போது அதை ஆன் பண்ணி கேட்குறான். அவனுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது அதை ஆன் பண்ணுறதுக்கே. இப்போ அதை ஆன் பண்ணி கேட்குறான். அண்ணா, எங்கண்ணா இருக்க? சீக்கிரம் வாண்ணா, பாவண்ணா அண்ணி. கொஞ்சமாச்சும் அவங்கள பற்றி நினச்சி பார்த்தியா? அண்ணா, எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட், ப்ளீஸ் அண்ணியை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. சின்ன வயசுலேருந்து நான் எதுவுமே ஆசைப்பட்டு கேட்டதில்லை, ஏன்னா நான் ஆசைப்படுறதுக்கு முன்னாடி நீ கொடுத்துருவேன். ஆனால் நான் ஆசைப்பட்டு உங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயம் என்னோட அண்ணி, அவங்க தான் எனக்கு எல்லாமே. ப்ளீஸ் அவங்கள என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத, ப்ளீஸ் அண்ணா, சீக்கிரம் வாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த வாய்ஸ் நோட் அப்படியே முடியுது. ஜிம்மன் அதை கேட்டுட்டு அப்படியே காதை பொத்திட்டு அப்படியே நினச்சிட்ருக்கான், நான் பண்ணதான் தப்பு, ஐயன் என்னால் தான் அப்படி இருக்கா, என்னால் தான் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கான். அப்போ ஜிம்மன் ஒரு பர்சனுக்கு கால் பண்ணிவிட்டு,
இப்போது நான் வரும்போது அங்கே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் இருக்கணும். ஓகே ஓகே சார், ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த பர்சன் அப்படியே கட் பண்ணிவிட்டு, இப்போது நீங்கள் தான் அப்படியே படுத்துட்ருக்கீங்க ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸில். அப்போ ஒரு நர்ஸ் வந்து அவங்கள செக் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸ்லாம் மாற்றிட்டுருக்காங்க. அப்போது ஒரு டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. அப்போது அந்த நர்ஸ் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. சார், உங்களுக்கு 30 minutes தான் டைம், ஸோ சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்பிடுங்க சார். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நர்ஸ், சார் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வெளியே தான் இருப்பேன். ஓகே நைஸ் அப்படி சொல்லிவிட்டு இப்போது அந்த பர்சன் அப்படி உங்ககிட்ட வராங்க. நீங்கள் இப்படி படுத்துட்ருக்கீங்க. அவனுக்கு பார்க்க ஒரு மாதிரி கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. அது ஜெமன் தான். அப்படியே மெதுவும் உங்ககிட்ட நடந்து வந்து ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்க கையை அப்படியே பிடிச்சிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. அப்படியே அவனுக்கு கண்ணிலேருந்து தண்ணிலாம் வருது. அப்போ அவன் அவங்கள பார்த்துட்டு, பாத்தியா மயன், பாத்தியா பொண்டாட்டி, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் இப்போ தாண்டி அழுக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம். நல்லா வச்சுட்டல என்ன கூட. இப்போ சொல்கிறேன்டி, நீ என்னோட பொண்டாட்டி. எவ்வளோ நாள் அதுக்கு தானே ஆசைப்பட்ட. மிஸ்ஸஸ் ஜெமன் ரினி, நான் பொண்டாட்டியே ஏற்றுக்கிட்டேன்டி. ப்ளீஸ் டி, எந்திரிச்சுடி. நீ கண்ணை மட்டும் முழிச்சுனா போதும்டி. ஐ லவ் யூ டி, லவ் யூ. இந்த 3 வார்த்தைக்காக தானே நீ வெயிட் பண்ணிகிட்டு இருந்த. இனிமேல் அந்த அக்ரிமெண்ட்லாம் வேணாண்டி. எனக்கு நீ மட்டும் போதும்டி, யாருமே வேணாம். ப்ளீஸ் டி, எந்திரிடி. உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. ஈகோவெல்லாம் விட்டுட்டு உங்ககிட்ட வந்திருக்கேன்டி. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைடி, எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம். இப்போ புரிஞ்சுதுடி எனக்கு நீ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். அப்போது நீங்கள் ஜிம்மனோட ஹேண்டை டைட்டாக பிடிக்கிறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களே வியர்ட் ஐஸில் பார்த்துட்ருக்கான். அப்போ நீங்கள் ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு, ஜிம்மினா வயன் எந்திரிச்சிட்டியா, என்ன பாரு எந்திரிச்சிட்டியா, ஜிம்மினா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. அப்போ ஜிம்மன், நான் தாண்டி பொண்டாட்டி எந்திரிச்சிட்டியாடி, பொண்டாட்டி ரொம்ப மிஸ் பண்ணேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்பியும் ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. இப்போ ஜிம்மன் நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போது அந்த நர்ஸும் வந்துட்டு, என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, இவள் இப்போ கண்ணு முழிச்சா, அதான் டாக்டரை கூப்பிடுங்க. ஓகே சார், டாக்டரை கூப்பிட்றேன், நானும் வரேன். சார் நீங்கள் தானே யாருக்கும் தெரிய வேணாம். சரி ஓகே, நான் கிளம்புறேன். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெமன் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். அவனுக்கு ஏதோ இந்த உலகத்தில் சாதித்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ், எல்லா ஹாப்பினஸும் அவனுக்கு கிடைச்ச மாதிரி இப்போ ஒரு ஃபீல் ஆகுது. அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே போகிறான். இது வரைக்கும் அவன் அவ்வளோ ஸ்மைல் பண்ணி யாருமே பார்த்தது கிடையாது. அவனுக்கே இதெல்லாம் புதுசாக இருக்குது. அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறான். இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. இப்போ நீங்கள் ஐஸை அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் முன்னாடி தாத்தா, இனியன், ஜாக்சன், டேரோங், ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நிற்கிறாங்க. நீங்கள் எல்லாரையும் பார்க்குறீங்க. எல்லோரையும் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ எல்லோரும் உங்களை பார்த்து, ஃபைன் ஓகேவா நீ, இப்போ ஓகே தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் அதுக்கு எல்லாத்தையும் தலையாட்டிட்டு இப்போ நீங்கள் ஜிம்மனை தான் தேடுறீங்க. உங்களுக்கு நைட் ஜிம்மன் வந்து உங்களை கிஸ் பண்ணிவிட்டு பொண்டாட்டின்னு கூப்பிட்டது, நான் உனக்கு இருக்கேன்டி, இனிமேல் அவனை விட்டுட்டுலாம் போக மாட்டேன்டின்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. பட் அதெல்லாம் ட்ரீம்னு நினச்சிட்டு அவன்லாம் எங்கே வேணும்னு வந்து பார்க்க போகிறான் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. பட் உங்கள் ஐஸ் ஃபுல்லாக ஜிம்மனை தான் தேடுது. இங்கே அப்படியே ஜிம்மன் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான். அவனுக்கு
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி நம்ம. சாரி ஆர்மிஸ், என்னால் இவ்வளோ தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது. நேற்று நான் நிறையா வாய்ஸ் பண்ணேன், டெலிட் ஆகிடுச்சுடா. அந்த ஸ்கிரிப்டையும் வேறு காணும், எங்கேயோ வச்சுட்டேன். சாரிடா. மேபி நாளைக்கு நான் போடுறேன்டா. இன்றைக்கி நான் ஊருக்கு போகிறேன்டா. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ தான்டா வரும். மேபி நாளைக்கு 2-3 வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, ஐம் ரியலி சாரி. ஓகேடா, பை பாய், சாப்பிட்டு தூங்குங்க. ஐ லவ் யூ ஆல். அப்புறம் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், நிறையா சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்டா. அண்ட் நம்ம சேனலுக்கு நிறையா நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. வெல்கம் யூ ஆல்டா அண்ட் லவ் யூ. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது எஃப்எஃப் வேணும் அப்படின்னா, யார் எஃப்எஃப் வேணும், நீங்கள் யார் பையர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்டா. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் தோணுச்சுனாலும் எனக்கு இன்ஸ்டாவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். CS Fix தான்டா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. ஓகேடா, பை பாய், சாப்பிட்டு தூங்குங்க. லவ் யூ.